கேட்கிறார், உங்களைப் போல மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி சாமின்னு. இந்த ஒரு விஷயத்தை வேணா சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது நான் என்னுடைய அனுபவத்துல இருந்து மட்டும்தான் சொல்ல முடியும், எனக்கு வேற எதுவும் தெரியாது. நான் அதனால நான் என்கின்ற உணர்வு எனக்குள் வருவதற்கு முன்பாக அதனுடைய ஆழமாக தானாக பரமசிவ பரம்பொருளே விளங்குகின்றான் அனுபூதி வந்ததனால் அந்த அனுபூதி தினசரி வாழ்க்கையிலையும் நிதர்சனமா எனக்கு தெரியறதுனால கவலை இல்லாமல் நிம்மதியா இருக்க முடியுது. உங்களால முடியுமானால் இந்த நம்பிக்கை, இந்த ஸ்ரத்தை, நமக்குள்ளும் பரமசிவ பரம்பொருள் இருக்கின்றார், நிச்சயமாக அவர் எல்லாவற்றிற்கும் நல்ல தீர்வை கொடுப்பார், அவரே நம்மை வழிநடத்துகின்றார் என்ற ஒரு ஸ்ரத்தையை கொண்டு வர முயற்சி பண்ணீங்கன்னாலே நம்முடைய துக்கங்கள், கவலைகள் பெரும்பாலும் இரலவென்ட் ஆயிடும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாததாக போய்விடும். அது மட்டும் இல்லாம எக்காரணம் கொண்டும் யாரையும் எதிரியாக கருதாதீர்கள். இப்ப என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, என்ன தாக்குதல்கள் நடந்தாலும் யாரையும் திருப்பி தாக்குவது அல்லது எதிர்ப்பது அப்படிங்கிற பிரச்சனைக்குள்ளேயே நுழைய மாட்டேன். நாம அவங்களுக்கு துக்கம் கொடுக்க கூடாது, அவங்க நம்மளுக்கு துக்கம் கொடுக்காம நம்மளை காப்பாத்திக்கிறது, அவளை மட்டும்தான் யோசிப்பனே தவிர அதை தாண்டி யார் மேலையும் வெறுப்பும் வச்சிருக்க மாட்டேன். ஐயோ, ஒருத்தர் மேல வெறுப்பு வச்சிருந்தோம்னா அவங்க நம்மளுக்கு எதிராக தொடர்ந்து சதி பண்றாங்களோன்ற பயத்திலையும் கவலையிலையுமே இருந்துட்டு இருப்போம். வெறுப்பு இல்லாத வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நிம்மதியான வாழ்க்கைங்க. பலதர நான் சொல்றது உண்டு. என்னை நேசிப்பவர்களை நேசிப்பதற்கே எனக்கு நேரம் போதவில்லை என்பதனால் வெறுப்பவர்களை வெறுப்பதற்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை. அதுதான் நான் நிம்மதியா இருக்கிறதுக்கான காரணம்.